ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்தியன் ரயில்வேல இருந்து ஒரு ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்போ இந்தியன் ரயில்வேல இருந்து பாராமெடிக்கலுக்கான ஜாப் வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இது என்னைக்கு முதல் அப்ளை பண்ணலாம்னா 17/8/2024 முதல் 16/9/2024 வரை நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க பண்ணதுல ஏதாவது மோடிஃபிகேஷன் இருந்தா அதை 17/9/2024 முதல் 26/9/2024 வரை நீங்க எடிட் பண்ணலாம். போஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைஜிஷியன் 5 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 44,900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் நர்சிங் சூப்பரண்டன்ட் வேகன்சி 713 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 44,900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டா ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரப்பியை கொடுத்திருக்காங்க. வேகன்சி 4 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 34,400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவதா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வேகன்சி 7 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அஞ்சாவதா டென்டல் ஹைஜீனிஸ்ட் 3 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 35,400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவதா டயாலஜிஸ்ட் டெக்னீஷியன் வேகன்சி 20 வேகன்சியை கொடுத்திருக்காங்க. சேலரி 35,400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவதா ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் ஜிஆர் லெவல் தேட கொடுத்திருக்காங்க. வேகன்சி 126 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எட்டாவதா லேபரேட்டரி சூப்பரண்டன்ட் 27 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஒன்பதாவதா பெர்ஃபியூஷனிஸ்ட் 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. பத்தாவதா சைக்காலஜிஸ்ட் கிரேட் தேட கொடுத்திருக்காங்க. பத்தாவதா பிசியோதெரபிஸ்ட் கிரேட் செகண்ட் கொடுத்திருக்காங்க. 20 வேகன்சி இதுக்கு கொடுத்திருக்காங்க. 11ஆவதா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இதுல 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. 12ஆவதா கேத் லேபரேட்டரி டெக்னீஷியன் 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 29,200 அப்படின்னு சொல்லி. 13ஆவதா பார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட் இதுல 246 வேகன்சியை கொடுத்திருக்காங்க. 12ஆவதா கேத் லேபரேட்டரி டெக்னீஷியன் இதுல 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 35,400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13ஆவதா பார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடு இதுல 246 வேகன்சி இருக்கு. சேலரி 29,200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14ஆவதா ரேடியோகிராபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் 64 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 29,200. 15ஆவதா ஸ்பீச் தெரபிஸ்ட் இதுல 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 29,200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16ஆவதா கார்டியாக் டெக்னீஷியன் 4 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 25,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14ஆவதா ஆப்டோமெட்ரிஸ்ட் இதுல 4 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 25,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18ஆவதா இசிஜி டெக்னீஷியன் 13 வேகன்சியை கொடுத்திருக்காங்க. சேலரி 25,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19ஆவதா லேபரேட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 94 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 21,700 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20ஆவதா ஃபீல்ட் ஒர்க்கர் 19 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி 19,900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க. அப்புறமா பே லெவல கொடுத்திருக்காங்க. எந்த லெவல்ல சேலரி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்டா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட கொடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஹெல்ப்லைன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க 10 மணி முதல் 5 மணி வரை ஒர்க்கிங் டேல ஏதாவது டவுட் தான் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். போன் நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்புறமா இமெயில கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்திருக்காங்க. B1க்கு எப்படி இருக்கணும், B2க்கு எப்படி இருக்கணும், C2க்கு எப்படி இருக்கணும்ங்கற இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க. நெக்ஸ்டா ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு ஏஜ் லிமிட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பாத்துக்குங்க. ஃபீஸ பத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWBD ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் EBC OBC EWSக்கு 250 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. அதர் கேட்டகரிக்கு 500 ரூபாய் ஃபீஸ் இருக்க போகுது. கூடுதலா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க கரெக்டா செக் பண்ணி பாத்துக்குங்க. நெக்ஸ்டா எந்த மாதிரி क्वेश्चन உங்களுக்கு வரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ப்ரொபஷனல் எபிலிட்டிக்கு 70 क्वेश्चन கொடுக்க போறாங்க. மார்க் 70 மார்க்கா இருக்க போகுது. ஜெனரல் அவேர்னஸ் இதுல 10 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. 10 क्वेश्चनக்கும் 10 மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் ஜெனரல் அரித்மெட்டிக், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 10 क्वेश्चन
கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 10 மார்க் வந்து கிடைக்க போகுது. ஜெனரல் சயின்ஸ்க்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. 10 மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. டோட்டலா 100 மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. வெவ்வேறு ஸ்டேட்டுக்கான வெப்சைட்டை வந்து கொடுத்திருக்காங்க. சென்னைக்கான வெப்சைட்டை வந்து கொடுத்திருக்காங்க. RRB சென்னை .gov.in அப்படிங்கன்னு கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து இதே மாதிரி தான் இருக்க போகுது. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு கொஸ்டின் வந்து தமிழ்லயும் இருக்க போகுது. இதுல நீங்க எக்ஸாம் தமிழ்லயும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்.